நம்ம நாட்டில் அதுக்கு அனுமதி கிடையாது, நம்ம நாட்டில் இல்லீகல், அது செய்யக்கூடாது. 2 டைப் ஆஃப் மெர்சி கில்லிங் இருக்குது. நெதர்லாந்து தான் முதல்ல மெர்சி கில்லிங் ஏற்றுக்கிட்ட நாடு. எந்த நாடுனா நெதர்லாந்து. கருணை கொலை செய்யுங்க. மகாத்மா காந்தி கூட சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. ஒரு கண்ணுக்குட்டி கால் அடிபட்டு கஷ்டப்பட்டு கிடக்கும், அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உயிரை கொன்று விடுங்கள் அப்படிங்கிறது தான். அவங்க அதை பற்றி திங்க முடியும். ஆமாம், அவங்க எப்ஸ்டைன் ஃபைல்ஸை வெளியே விடுறவங்க, அவங்கள கொண்டு நம்மளோட சேர்க்க. நம்மளாம் சான்றோர்கள்மா, நம்மளாம் பெரிய இலக்கியவாதிகள். கருணை கொலை அப்படின்னு அந்த கொலைங்கிற வார்த்தை இருக்கிறதுனால நம்மளால ஜீரணிக்க முடியல. என்னவோ கருணை மரணத்துக்கு கொலைக்குமே வித்தியாசம் இருக்கு. ஆனா இதுல இன்னொரு பெரிய மாஸ்டர் சிக்கல் இருக்கு. என்னன்னா, இதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உழைச்சுக்கிட்டு அதுக்குதாம்மா மருத்துவம் வேணும். உயிரை எடுக்கிறது எதுக்குமா மருத்துவம்? மரணம் என் வாழ்க்கையில் நடக்க போற சம்பவம். அது மாதிரி எல்லாருக்கும் மரணம் இயற்கை. நீங்களா பண்றது பேர் கருணை கொலை கிடையாது, அது பேர் கொலை. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. பொதுவா ஒவ்வொரு வழக்குக்கும் அதற்கான தீர்ப்புன்றது நியாயமான முறையில வழங்கப்படும். இந்த சமயத்துல இந்தியாவிலேயே முதல் முறையா கருணை கொலைக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? கருணை கொலை நம்ம நாட்டில் 2 டைப் ஆஃப் கருணை கொலை இருக்குமா. ஒன்று ஆக்டிவ் எத்தனோசியா, இன்னொன்று பாசிவ் எத்தனோசியா. ஆக்டிவ் எத்தனோசியாவுக்கு நம்ம நாட்டில் அலௌடு இல்லை. பாசிவ் எத்தனோசியாவுக்கு நம்ம நாட்டில் அலௌடு இருக்கு. ஆனால் நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு. இப்போ அதில் தான் இதுவும் நடந்திருக்கு. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? முதல்ல ஆக்டிவ் எத்தனோசியாங்கிறது ஒன்று ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து ஒன்று சாவடிக்கிறது. பாசிவ் எத்தனோசியானா உனக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு முடிப்பாங்க. அது மருத்துவமனையில் யாராவது வரணும், வெளிநாட்டிலேருந்து வரணும், அது வரைக்கும் சும்மா ஹார்ட் பீட் பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க வந்தோடனே எடுத்துருவாங்க, அவ்வளோதான். நிறைய பார்த்துருப்பீங்க அந்த விஷயங்கள்லாம். அது நம்ம நாட்டில் இருக்குது. அதுவுமே கோர்ட் ஆர்டர் தான் வச்சு தான் அந்த விஷயமே வந்துச்சு. ஏன்னா கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் கௌரவமாக சாவணும்னு சொல்லுது. நல்ல முறையில், கௌரவம்னா அந்த மாதிரி நல்ல முறையில் சுதந்திரமாக சாவதற்கும் இங்கே அனுமதிக்கணும். ஒரு உயிர் கஷ்டப்பட்டுட்டே கிடக்கூடாதுங்கிறது தான் அந்த தியரி. நான் மேட்ருக்கு வர்றேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹரீஷ் ராணா 32 வயசுமா. இவர் சண்டிகரில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கார், சிவில் இன்ஜினியர். அவர் விடுதியில் 4வது மாடியிலையும் தவறி விழுந்துடுறாரு. அவனை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபார்ச்சுனேட்டாக உயிரை காவந்து பண்ணிட்டாங்க. பட் பிரெயின் டெட்டில் கிட்டத்தட்ட 13 வருஷம் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. இன்றைக்கி அவருக்கு வயசு 32. 13 வருஷம் கழிச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கும் வயசு. கரெக்டாக படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் எங்கெங்கேயோ அவங்க அப்பா அம்மா அழைச்சிட்டு போய் வைத்தியம் பண்ணாமல் இருப்பாங்களா? 2 சகோதரர்கள் இருக்காங்க அவருக்கு. வைத்தியம் பண்ணி காப்பாற்ற பார்த்தாங்க, வேலைக்கே ஆகலை. 10 ஆண்டுகள் அப்படியே கடந்து ஓடுது. அப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. 2024ஆம் ஆண்டு ஒரு வழக்கு போடுறாரு. இந்த மாதிரி என் பையன் இந்த மாதிரி கஷ்டப்படுறான், நாங்களும் இன்னும் 2 பிள்ளைங்க சொந்த வீடெல்லாம் விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு போயிட்டோம், நான் இன்னும் 2 பையனை வளர்க்கணும், பட் இவனை நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுல எங்களால் முடியல, உயிர் மட்டும் இருக்குது, ஆக்சிஜன் செயற்கை சுவாசம் அதை எடுத்தால் நின்றோம், அதுதான் அவங்க நாங்களும் எல்லா வைத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்புறம் இதை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது. அப்புறம் அதை ஒரு வருடத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன செய்யுது, ஒரு மருத்துவ குழு ஒன்று நியமிக்குது, போய் செக் பண்ணுங்கன்னா மருத்துவ குழு போயிட்டு இவர் பூரண குணமடைய வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான், இதுக்கு மேலே அது ரெக்கவரி ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டுறாங்க. 2வது பெற்றோரை எடுத்து ஜஸ்டிஸ் பேசுகிறாங்க. சாதாரணமாலாம் செஞ்சிட முடியாது, தெரிஞ்சிங்களா, மாட்டி ஜெயிலுக்கு போயிருவீங்க. கூப்பிட்டு பேசுகிறாங்க, என்ன உயிரோடு தான் இருக்கிறாரு, பட்டு நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணுமான்னப்ப அவங்க சொல்லிடுறாங்க, இல்லைங்க ரொம்ப எங்களால் முடியல, அவன் ரொம்ப வேதனைப்படுறான், தினமும் அந்த உயிர் மட்டும் தான் கிடக்கு, எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்போ சாப்பாட்டுக்கு டியூப் போட்டிருக்காங்க, சுவாசத்துக்கு கருவி போட்டிருக்காங்க. இது 2 எடுக்கிறது தான் ப்ராசஸ். நம்மளாலாம் எடுக்கக்கூடாது, டாக்டர் தான் எடுக்கணும்.
அப்போ மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் பர்திவாலா விஸ்வநாதன் அவங்க பெஞ்சில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. போட்டு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் அந்த உயிர்காக்கும் கருவிகள் இருந்துச்சு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுங்கள், அவர் கருணை கொலைக்கு அனுமதிக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் பேசிவ் எத்னோசியா. அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன பற்றி அது நம்ம நாட்டில் ஆக்டிவாக இல்லை. இப்போ ஆக்டிவ் எத்னோசியா இருக்குல்ல, அதாவது ஊசி போட்டு ஒருத்தனை கொள்வது, மாத்திரை போட்டு கொள்வது, இது எந்தெந்த நாட்டில் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். நெதர்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின், நியூசிலாந்து, கனடா, இதில் வந்து இந்த மெத்தட் இருக்குது. அதாவது உன்னை மருந்து கொடுத்தே கொண்டுறது. சீனா, ஜப்பான், மத்திய கிழக்கு நாடுகள், இந்தியா, இதெல்லாம் இதுக்கு சட்ட விரோதம். அதுக்கு நம்ம நாட்டில் அனுமதி கிடையாது. நான் தெளிவாக அதை பதிவு பண்ணிட்டு தான் சொல்லுவேன். குழப்பமான சப்ஜெக்ட் இது. நம்ம நாட்டில் அதுக்கு அனுமதி கிடையாது, நம்ம நாட்டில் இல்லீகல், அது செய்யக்கூடாது. 2 டைப் ஆஃப் மெர்சி கில்லிங் இருக்குது. நெதர்லாந்து தான் முதல்ல மெர்சி கில்லிங் ஏற்றுக்கிட்ட நாடு. எந்த நாடுனா நெதர்லாந்து. அவங்க தான் அதை ஒத்துக்கிட்டாங்க. கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்க முடியும். கருணை கொலை செய்யணும். மகாத்மா காந்தி கூட சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. ஒரு கண்ணுக்குட்டி கால் அடிபட்டு கஷ்டப்பட்டு கிடக்கும், அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உயிரை வந்து கொன்று விடுங்கள் அப்படிங்கிறது தான் விஷயம். அது மகாத்மா காந்தி சொன்னதுனால சரின்னு நான் பேச வரல. எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு கம்மி இருக்குன்னு வச்சுங்களேன். எப்படி மூளை மட்டும் தான் செத்துருக்கு, பாக்கி உறுப்பெல்லாம் உணரக்குள்ள கொள்றது எப்படி? கருணை கொலைன்னு வேற இருக்குல்ல, கொலைங்கிறது மர்டர் இல்லது. அதனால் எனக்கு அது ஒரு ஏற்படு தற்கொலை எப்படி ஏற்றுக்க முடியும் நான் நினைப்பேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்து ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த கண்ட்ரிஸ், இந்த 4 கண்ட்ரியில் தானாகவே மருந்து கொடுத்து சாகிறது இருக்கு. நீங்களாவே உங்களை நீங்கள் கருணை கொலை செய்துக்கலாம். தற்கொலைக்கு பதிலாக கருணை கொலை, வாழ முடியல என்னால், எனக்கு சம் மெடிசன்ஸ் கொடுங்க நான் செத்துறேன் அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு அந்த நாடுகள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துங்க, நம்மலாம் எவ்வளோ சிவிலைஸான கண்ட்ரினுமா. இப்போ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னா அவங்க தாராளமாக தற்கொலை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, அது எங்கேயுமே ஒத்துக்க மாட்டாங்க. வாழ பிடிக்க தற்கொலைக்கு மிஷின்லாம் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? யூஎஸ்ஏல கம்ஃபர்ட்டாக போய் உட்காந்துறது, வழி இல்லாமல் சாவது எப்படின்னு. அவங்க அதை பற்றி திக்க முடியும். ஆமாம், அவங்க எப்ஸ்டைன் ஃபைல்ஸை வெளியே விடுறவங்க, அவங்கள கூட நம்மளோட சேர்க்கறது. நம்மளாம் சான்றோர்கள்மா, நம்மளாம் பெரிய இலக்கியவாதிகள். அப்புறம் வந்து இதோட எக்ஸ்பர்ட். இந்த இப்போ நம்ம நாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா வயசானவங்கெல்லாம் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்டலாம் மனு கொடுக்குறாங்க தெரியுமா? என்னை வந்து கருணை கொலை செஞ்சுருங்க, இல்லை எங்கள் வீட்டில் இதுமாரி என் பையன் இருக்கான் செஞ்சுருங்கன்னு. ஜோக்கர்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க வேணா, ஃபுல்லாகவே இந்த கருணை கொலை பற்றி தான் அந்த படமே ட்ராவல் ஆகும். ஒரு டாய்லெட் விழுந்துடும், அவங்கள வச்சு கஷ்டப்படுவார் இவர். ஆனால் இவரை பைத்தியம்னு சொல்லுவாங்க ஹீரோவை. ஆனால் ஹீரோ பைத்தியம்லாம் கிடையாது, ரொம்ப புரிதலோடு இருப்பார். அவர் உயிர் கஷ்டப்படுதுன்னு சொல்லுவார். அப்போ இது எப்படி இதை செக்அப் பண்ணணும்? இந்த இவர் வந்து பிழைக்க மாட்டார் எப்படி மூளைச்சாவுன்னு சொல்கிறாங்களே நம்ம இதில் உடல் தானத்துக்கு முன்னாடி, அதுக்கு எப்படின்னா அது ஒரு மருத்துவர் எக்ஸ்பர்ட், அதுக்கு ஒப்பீனியன் இருக்குது. 6 மணி நேரத்திற்கு 2 முறை டாக்டர் போய் பார்ப்பாங்க. 6 ஹவர்ஸ்க்கு 2 முறை 2 டாக்டர் போய் பார்ப்பாங்க. அந்த பல்ஸ் ரேட் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இது ஃபைன், இதுக்கு மேலே இவர் கிளம்ப மாட்டார் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுதான் அதோட விஷயம். மேபி கருணை கொலை அப்படின்னு அந்த கொலைங்கிற வார்த்தை இருக்கிறதுனால நம்மளால ஜீரணிக்க முடியலன்னுவோ. கருணை மரணம், மரணத்துக்கு கொலைக்குமே வித்தியாசம் இருக்குது. கருணை மரணம், கருணை இறப்பு, இல்லை கருணை ஆவதல், வச்சிட வேண்டியதான் பேரை மாற்றி. கொலைங்கிறது எடுத்தாகணும். அதோட நம்மளால ஜீரணிச்சிக்க முடியல இந்த விஷயம். ஆனால் இதில் வந்து மரணம்ன்றது இயற்கையாக வரக்கூடியது தானே. நம்ம இயற்கையாக வந்தால் ஏற்றுக்கலாம், செயற்கையாக வந்தால் ஏற்றுக்க முடியாதுல்ல. இயற்கையாக ஒருத்தன் சீக்காகி செத்து போயிடுறான், தட்ஸ் நேச்சர். ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறான், தட்ஸ் நேச்சர். ஆனால் கத்தி எடுத்து உன்னை கழுத்தில் குத்துனா அது எப்படி இயற்கையாக முடியும்? அது இயற்கையாகாது. ஆனால் இதில் இன்னொரு பெரிய மாஸ்டர் சிக்கல் இருக்குது. என்னென்னா, இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட நிறையா சொத்து இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் இதாக இருக்க மாட்டீங்க, அது பேர் என்ன, செத்துலாம் போயிருக்க மாட்டீங்க. தொடர்ச்சியாக உன்னை தூக்கத்திலே வச்சுருக்கிறது, மாத்திரை கத்திலே கொடுத்து உன்னை டோட்டலாக டேமேஜ் பண்ணி தூக்கத்திலே வச்சுருந்து அதை வச்சு ஒரு சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணி இவர் கருணை ஆகிட்டாருன்னு சொல்லி அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எப்படிமா என் அனுமதி இல்லாமல் என் உயிரை எப்படி பண்ணி எடுப்பா? நீ யாருமா என் உயிரை எடுக்கிறதுக்கு? பிள்ளைய பார்த்துக்கணும்னா உண்டு அனாத ஆசிரமத்தில் சேருங்க, ஆர்பனேஜில் இருக்குது, அங்கே வச்சு சோறு போட போகிறாங்க, பார்த்துக்க போகிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்னோட கருத்து அதுதான். ஸோ மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து உறவுகளுக்கு ஒரு பெரிய சிக்கு உருவாகுதுல, மனச்சிக்கல். என்னென்னா, நான் கருணை கொலை செய்ய சொல்லிடுறேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம், தம்பி அவசரப்பட்டு கருணை கொலை செஞ்சிருக்க வேண்டியதில்லை. செத்துட்டாமா எரிச்சிடுறோம், அது மாதிரி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, கெட்டு போயிடுது, ஸ்கிராப்பில் போட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க, சே ஒரு 10,000 செலவு பண்ணி தான் அந்த வண்டி ஓடி இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசு நினைக்க தான் நினைக்கலையா? கண்டிப்பாக நினைக்கும். நீ வச்சிருக்க மொபைல் இருக்குது, கேஜெட்டு, அது ஏதோ ஒரு ஃபால்ட்டு, சார்ஜ் ஏற மாட்டேது, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு, செலவு பண்ணி பார்த்து டயர்டாகிடுற, தூக்கி போட்டு வேறு வாங்கிட்டு வந்துடுற. தூக்கி வீட்டில் வச்சுருந்தா கூட செலவு பண்ணிக்கலாம், தூக்கி எக்ஸ்சேஞ்சில் போட்டு வந்துட்டீங்கன்னா அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து, சார் அந்த போர்ட்டு மாற்றிருந்தா சரியாக இருக்குன்னு ஒரு மெக்கானிக் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க,
சார்ஜ் போர்ட் அதை நீங்கள் மாற்றுறீங்களா அப்படின்னா ஐயோ மாற்றலைங்க அதுதான் சார் பிரச்சனைனா ஐயோ அவசரப்பட்டமே. இது உயிரற்ற பொருளுக்கு. உயிருள்ள ஒரு மனுஷனை வந்து நீ தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னா உறவுகளுக்குள்ள உங்களுக்கு சிக்கல் ஏற்படும். பிள்ளையே கொண்டவன் கருணை கொலை பண்ணவன் இவனையெல்லாம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி மற்ற பசங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஆனால் ஒரு 13 வருஷமா ஒரு பிள்ளைய படுக்க போட்டு பார்க்கறது எவ்வளோ கஷ்டங்கிறது வேற விஷயம். பாய்பெரியிலே போகும், பேய் மூத்திரம் எல்லாம் போகும். அது அல்றது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இது சொல்யூஷனா? மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, காப்பாற்ற தானே டாக்டர் பார்க்குறாங்க. டாக்டர் போய் பல்ஸ் பார்த்து ஒருத்தனை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் பிழைக்க மாட்டான்னு. ஆனால் அவங்களால என்னென்ன பண்ணணும், ஊசியை போடு, அதை போடு, சிபி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, உச்சக்கட்ட ட்ரை பண்ணுறாங்களா இல்லை? எதுக்கு பண்ணுறாங்க? பொழைச்சிக்கட்டுங்கிறது. அதுக்கு தாம்மா மருத்துவம் வேணும். உயிரை எடுக்கிறது எதுக்குமா மருத்துவம்? நான் தூக்கு தண்ணியே விரும்பாதவன். தூக்கு எப்படி தண்டனை ஆகும்? அது என் வாழ்க்கையில் மரணங்கிறது நடக்க போகிற சம்பவம். மரண தண்டனை எப்படி தண்டனை ஆகும்? மரணம் எப்படி தண்டனை ஆகும்? என்னை வாழ்நாள் முக சிறையில் வச்சு என்னை சாவடிக்கிறது தான் கரெக்டு. நான் ஒரே நாளில் செத்துருவேன். எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்க போகுது? ஒரு 5 மணி நேரம் பயம் இருக்குமா? காலைல தூங்க கூட போகிறாங்கன்னா அது எப்படி தண்டனை ஆகும்? மரணம் என் வாழ்க்கையில் நடக்க போகிற சம்பவம். அதுமாரி எல்லாருக்கும் மரணம் இயற்கை. ஆனாலும் இந்த வரலாற்று தீர்ப்பு நம்ம நாட்டில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் கலெக்டர் ஆஃபீஸ் இல்லாமல் மனு கொடுக்குறாங்க. எங்கள் அப்பாவை கொண்டுருங்க, எங்கள் அம்மாவை கொண்டுருங்க. படுக்க எத்தனை வருஷமா பார்க்கறது? இப்போ இந்த கேஸோட ரிசல்ட்டை மேற்கோள் காட்டி வாங்கிக்கலாம். ஒரு தீர்ப்பு என்பது அனைவருக்குமானது. ஒரு தீர்ப்பு என்பது அனைவருக்குமானது. இதை வச்சு நீங்கள் இந்த ஆர்டரை வச்சு நீங்கள் ஒரு ஹைகோர்ட்டில் கூட போட்டுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் இதுமாதிரி சொல்லியிருக்குன்னு சொல்லி. அதான் ஹைகோர்ட்டு இதேமாதிரி மருத்துவ குழுலாம் நியமிச்சு எல்லா செக்கப்பும் முடிஞ்ச பிறகு தான் உங்களை டிக்ளேர் பண்ணுவாங்க. நீங்களாக பண்ணுறது பேர் கருணை கொலை கிடையாது. அது பேர் கொலை. கருணையை கட் பண்ணி வெறும் கொலை. கோர்ட்டு டிசைட் பண்ணி அவங்களுக்கு அந்த செயற்கை சுவாசத்தை மருத்துவர் தான் எடுக்கணும். ஏன்னா மருத்துவர் எடுக்கக்குள்ள கூட இவனை காப்பாற்ற வழி இருக்குன்னு ஒரு மருத்துவர் சொல்லிடுவாங்கல்ல. அது எய்ம்ஸ் போன்ற உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனையிலே செய்யப்படும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.